இந்த பிரபஞ்சம் 8 திசைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு திசையும் ஒரு சக்தியின் வெளிப்பாடு. அந்த சக்திகளை காக்கும் தெய்வங்கள் அஷ்டதிக் பாலகர்கள். பிரபஞ்ச ஆரம்பம். பிரம்மா உலகத்தை உருவாக்கியபோது அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தோன்றியது. அப்போது 8 திசைகளுக்கும் 8 தெய்வங்களை நியமித்தார். திசைகளின் காவலர்கள். கிழக்கு இந்திரன், வெற்றி, சக்தி, ஆட்சி. தெற்கு யமன், நியாயம், கர்மம், முடிவு. மேற்கு வருணன், ஆழம், உணர்ச்சி, நீர். வடக்கு குபேலன், செல்வம், வளம், ஆசை. ஆக்னேய அக்னி, அழிவு மற்றும் சுத்திகரம். வாயுவ்ய வாயு, இயக்கம், உயிர். ஈசான்ய ஈசன், ஞானம், தெய்வீகம். நைருதி நிருதி, அழிவு, இருள். மறைந்திருக்கும் தத்துவம். திருப்பம். இந்த தெய்வங்கள் வெறும் திசைகளை மட்டும் காக்கவில்லை, மனிதனின் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகின்றன. ஒவ்வொரு திசையும் ஒரு மனநிலையை குறிக்கிறது. இரண்டாம் திருப்பம் உள்ளார்ந்த உண்மை. கிழக்கு புதிய ஆரம்பம், தெற்கு முடிவு மற்றும் மாற்றம். மேற்கு உணர்ச்சி ஆழம், வடக்கு பொருள் உலகம். மனிதன் இந்த 8 சக்திகளையும் சமநிலைப்படுத்தினால் அவன் வாழ்க்கை முழுமையாக மாறும். மிகப்பெரிய உண்மை. புராணங்கள் சொல்வது திசைகள் வெளியே இல்லை, உள்ளேதான். அஷ்டதிக் பாலகர்கள் வெளி உலக காவலர்கள் அல்ல, உள்ளார்ந்த சக்திகளின் உருவம். இறுதியில் 8 திசைகளையும் புரிந்து கொள்ளும் ஒருவர் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வான். பிரபஞ்சத்தை புரிந்து கொள்பவன் தன்னை அறிந்து கொள்வான்.